2026 எலெக்ஷன் நெருங்கிட்டு இருக்கு. தமிழ்நாட்டுல எந்த கட்சி யாரோட கூட்டணி வைப்பாங்க அப்படின்ற நிறைய செய்திகள் போயிட்டு இருக்கு. நிறைய விஷயங்கள்லாம் நடந்துகிட்டு இருக்கு. அது தொடர்பான நிறைய அப்டேட்ஸ் நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா வே2 நியூஸ் ஆப்பை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஆப்புக்கான லிங்கை கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கோம். தமிழ் தடம் நேயர்களுக்கு வணக்கம். நம்மோடு உரையாட ஊடகவியலாளர் திரு கேப்ரியல் இணைந்திருக்காங்க. வாங்க பேசலாம். அதற்கு முன்பாக நம்ம தொடர்ந்து வைக்கக்கூடிய கோரிக்கையை மீண்டும் ஒரு முறை உங்களுக்கு வச்சிடுறேன். சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பாருங்க. தொடர்ந்து இதை நம்ம சொல்லிக்கிட்டே இருக்கோம். நீங்களும் நம்மளுடைய கோரிக்கை ஏற்று பெரிய ஆதரவாக கொடுத்துக்கிட்டு இருக்கீங்க. பெரிய நன்றிகள். உங்களுடைய கருத்துக்கள் எதுவாக இருந்தாலும் அதை கீழே கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க. நாங்கள் தொடர்ந்து அதை படிச்சுக்கிட்டு தான் இருக்கோம். பெரிய நன்றிகள். வணக்கம். வணக்கம். சீமான் அவர்கள் மீது தொடர்ச்சியாக ஒரு விமர்சனம் உண்டு. அவர் பிஜேபிக்கு ஆர்எஸ்எஸ்க்கு கொஞ்சம் அனுசரணையாக செயல்படுறாரு, அவங்களுடைய வார்த்தையை கேட்டு தமிழ்நாட்டில் ஒரு அரசியலை பண்றாரு அப்படின்ற விமர்சனம் தொடர்ச்சியாக அவர் மீது வைக்கப்பட்டுக்கிட்டே இருக்கு. திரும்ப அந்த விமர்சனத்துக்கு வலு சேர்க்கும் வகையில ஒரு நிகழ்வானது நடந்திருக்கு. நேற்று பாரதியாருடைய பிறந்த நாள். அந்த பிறந்த நாள்ல தொடர்ச்சியாக நாம் தமிழ் கட்சி அவருடைய புகழை போற்றும் வண்ணம் ஆண்டு அவருடைய பிறந்த நாள்ல ஒரு கூட்டம் போட்டு அவரை பத்தி பேசுவாங்க. இந்த ஆண்டு என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா, வேற ஒரு இயக்கம் போட்ட கூட்டத்துல போய் சீமான் அவர்கள் பேசிட்டார். அது என்ன இயக்கம் அப்படின்றதா இப்போ இஷ்யூ. ஆர்எஸ்எஸ் ஒரு பிரிவான விஜில் அப்படின்ற ஒரு அமைப்பு. அந்த அமைப்பு கூட்டம் போட்டு பாரதியார் பத்தி பேசுறாங்க. ஸோ அந்த கூட்டத்துல சீமான் அவர்கள் பங்கேற்று பேசுவதுதான் தமிழ் தேசியமா அப்படின்னு கேள்வியானது சீமானை நோக்கி நாம் தமிழர் நோக்கி இப்பொழுது எழுப்பிட்டு இருக்காங்க. எப்படி பாக்குறீங்க? சீமான் அவர்கள் ஆர்எஸ்எஸ் ஒரு அமைப்பு நடத்தக்கூடிய கூட்டத்துல கலந்துக்கலாமா? அங்க போயிட்டு பாரதியுடைய புகழா பேச போறோம்னு சொல்றது சரியான ஒரு போக்கா? நேத்து பிரேகர் யூனிவர்சிட்டின்னு ஒரு யூடியூப் சேனல் இருக்கு. கொஞ்சம் ஃபேமஸான ஒரு யூடியூப் சேனல். பொலிட்டிக்ஸ் பத்தி, ஐடியாலஜி பத்திலாம் நிறைய பேசுவாங்க. அந்த சேனல்ல ஒரு வீடியோ பார்த்துட்டு இருந்தேன். அதுல அந்த பிரேகர் யூனிவர்சிட்டியோட ஃபவுண்டர் ஒருத்தர் இருக்கார். நல்ல விஷயம் தெரிஞ்ச ஒரு மனிதர். ஒரு பெயர் ஞாபகம் இல்லை. அவர்கிட்ட ஒரு லேடி கொஸ்டின் கேட்குறாங்க. ரைட் விங்னா என்ன, லெஃப்ட் விங்னா என்ன, அப்புறம் கம்யூனிசம்னா என்ன, சோசியலிசம்னா என்ன, ஃபேசிசம்னா என்ன ஒவ்வொன்றா கேட்குறாங்க. ஃபேசிசம்னா என்னன்னு கேட்கும்போது அவர் என்ன சொல்றாரு, லெஃப்டை யாரெல்லாம் விமர்சிக்கிறாங்களோ அவங்க எல்லாம் லெஃப்டோட பார்வையில ஃபேசிஸ்டுகள். ஸோ ஃபேசிசம்னா அவ்வளவுதான். லெஃப்டை நீங்க விமர்சிச்சா நீங்க ஃபேசிஸ்ட். அந்த ஒரு ஆர்கியூமெண்ட் அவர் வைப்பார். ஏறக்குறைய அந்த மாதிரியான விஷயங்கள் தான் இது. ஸோ நீங்க இங்க திராவிடத்தை, இங்க இருக்கக்கூடிய டிஎம்கே பொலிட்டிக்ஸை நீங்க விமர்சிச்சீங்கன்னா நீங்க ஃபேசிஸ்ட், நீங்க ஒரு வலதுசாரி, நீங்க ஒரு ஆர்எஸ்எஸ் காரர் அப்படின்ற ஒரு இமேஜை கிரியேட் பண்றாங்க. இப்ப நீங்க நிஜமாவே ஒரு ஆர்எஸ்எஸ் காரர்னா உங்களோட அரசியல் அதை ப்ரூவ் பண்ணணும் இல்லையா? உங்களோட அரசியல் அப்படி இருக்கணும். ஸோ நம்ம பார்க்க வேண்டியது என்னன்னா, ஒருத்தரோட பொலிட்டிக்ஸ் தான் நம்ம பார்க்கணும். நம்ம இங்க அரசியல்ல இருக்கோம். ஒவ்வொரு அரசியல் கட்சியும், ஒவ்வொரு அரசியல் தலைவரும் என்ன பொலிட்டிக்கல் ஸ்டாண்ட் எடுக்கிறாரு, ஒரு இஷ்யூ எப்படி ஹேண்டில் பண்றாருன்றதை நம்ம பார்க்கணும். அதை விட்டுட்டு இவர் இந்த தலைவரை போய் சந்திச்சாரு, இந்த மேடையில் அவர் பேசினாரு, இந்த நபரோட அவர் க்ளோஸா இருக்காரு, இப்படி பார்த்து நம்ம அரசியலை பண்ணவே முடியாது. அன்பார்ச்சுனேட்லி நம்ம ஊர்ல பொலிட்டிக்ஸை இப்படிதான் பாக்குறாங்க. நம்ம ஊர்ல இருக்கிற மீடியாவும், நம்ம ஊர்ல இருக்கக்கூடிய இந்த அரசியல் விமர்சகர்களும் நம்மள அந்த மாதிரி ட்ரெயின் பண்ணிட்டாங்க. இந்த நபர் அவரை போய் சந்திச்சாரு, ஸோ அந்த வகையில இவர் அவரோட க்ளோஸ் ஆகுறாரு அப்படி இருக்குன்னு அவசியமே இல்லை. அதை பேஸ் பண்ணி நம்ம எந்த முடிவுக்குமே வர முடியாது. ஸோ இப்ப சீமான் அவர்கள் ஹிந்துத்துவ கொள்கையை கையில் எடுத்து அந்த மாதிரியான அரசியலை பண்றாரா அப்படின்றத நீங்க கேர்ஃபுல்லா பாருங்க. இல்ல அவர் அப்படிதான் போறாரு, அவரோட செயல்பாடுகள்லாம் பார்க்கும்போது அப்படிதான் இருக்கு அப்படின்னா ரைட், நீங்க அப்போ அப்படி சொல்லலாம். பட் இல்ல, இந்த மேடையில ஏறி அவர் பாரதியாரை பாராட்டி பேசினாரு, ஸோ அந்த மேடையில ஏறி அங்க இருக்கிற சில நபர்களோட அந்த ஸ்டேஜ் அவர் ஷேர் பண்ணாருன்னா அவர் ஒரு ஆர்எஸ்எஸ் காரர் அப்படின்னு பாக்குறது அதுல என்ன பொலிட்டிக்ஸ் இருக்கு? ஸோ நீங்க அரசியல் தெரிந்த ஒரு மனிதரா இருக்கீங்கன்னா அரசியல் பார்வையில நீங்க எல்லாத்தையுமே அணுகணும். பொலிட்டிக்கல் அப்ரோச் இருக்கணும். அது இல்லாம அவரும் சேர்ந்து உட்கார்ந்து இருந்தாரு, இந்த மேடையில போனாரு, இந்த டிஷர்ட் போட்டுக்கிட்டாரு, இப்படின்லாம் சொன்னா ரொம்ப சிறுபலத்தனமா இருக்கு. பட் அன்பார்ச்சுனேட்லி அந்த மாதிரி தான் பேசிட்டு இருக்காங்க. பிளஸ் சீமான் அவர்களை பொறுத்தல அந்த ஸ்டேஜ்ல போய் பேசுறதுக்கான எல்லா உரிமையும் அவருக்கு இருக்கு. அவரு பாரதியாரை ரெஸ்பெக்ட் பண்ணக்கூடிய ஒரு மனிதர். இங்க இருக்கக்கூடிய திராவிட கட்சிகள் பாரதியாரை பெருசா ரெஸ்பெக்ட் பண்றது இல்ல. நீங்க இவ்வளவு விமர்சனம் பண்றீங்களா, அப்ப நீங்க ஒரு ஈவெண்ட்டை பெருசா பண்ணுங்க, பாரதியாரை கொண்டாடி நீங்க ஒரு ஈவெண்ட் பண்ணுங்க. இவங்க எதுவும் பண்றது கிடையாது. சோ பண்றவங்க ஆர்கனைஸ் பண்றாங்க, அதுல அவரு போய் பார்ட்டிசிபேட் பண்றாரு. அதை பேஸ் பண்ணி இவங்க இப்ப ரைட் அவ்வளவுதான். இங்க அப்புறம் இன்னொன்னு ஆன்டி பிராமின் கட்டமைப்பு இங்க உண்டு. ஸோ அதுவும் ஒண்ணு இருக்கு. அவங்களோட போய் நின்னாச்சுன்னா அவ்வளவுதான் ஆர்எஸ்எஸ். ஸோ இது எல்லாமே எங்க முடியுதுன்னு பார்த்தோம்னா, திமுகவை நீங்க அப்போஸ் பண்ணிட்டீங்கன்னா நீங்க எல்லாமே பேட், மோசம். அதுக்கப்புறம் நீங்க செய்யற ஒவ்வொரு விஷயமும் நீங்க ஒரு ஃபேசிஸ்ட் அப்படின்றதுக்கான ப்ரூஃப்.
நீங்க திமுக அப்போஸ் பண்றீங்க, அப்ப நீங்க ஆர்எஸ்எஸ். இப்ப பாருங்க, அவர் அந்த மேடையில போய் நிக்கிறார், பிராமின்ஸோட போய் நிக்கிறார், அப்ப இவர் கண்டிப்பா ஆர்எஸ்எஸ் தான். ஸோ இது அபத்தமான ஒரு விஷயம். ரெண்டாவது இன்னொரு விஷயம் என்னன்னா, இப்ப நம்மள இந்த மாதிரிலாம் சொல்றாங்கல்ல, நம்ம பண்ற ஒவ்வொரு விஷயத்தையும் இப்படி கேர்ஃபுல்லா நோட் பண்றாங்கல்ல. ரங்கராஜ் பாண்டே அவர்களை ஸ்டேஜ்ல இன்வைட் பண்ணி பேச வைக்கிறாங்க. ஆமா, பேச வச்சாங்க. அது என்ன ஈவெண்ட்? மாற்று கருத்து கொண்டவர்களும் பாராட்டும் தமிழக அரசா 4 ஆண்டுகள் ஆட்சியா அவர்களுடைய பிறந்தநாள் விழா நினைக்கிறேன். ஆனா தலைப்பு தான், சம்திங் ஏதோ மாற்று கருத்து கொண்டவங்க கூட நம்ம ஆட்சியை வந்து பாராட்டுறாங்க அப்படின்றதுக்கு பாண்டே அவர்களை உள்ள கொண்டு வராங்க. அது மட்டும் கிடையாது, எஸ்.வி. சேகர் அவங்களுடைய தந்தையார் பேரை ஒரு தெருவுக்கு வைக்கிறாங்க. அப்புறம் எனக்கு அது ரொம்ப பிடிச்சது அந்த ஈவெண்ட். ஆக்சுவலா பாண்டே அவர்கள் ஸ்டேஜ்ல ஏறி அங்க ஸ்டேஜ்ல இருக்க மற்ற ஆட்கள் எல்லாம், திமுக ஆதரவு பத்திரிகையாளர்கள்லாம் விட்டு வெளுத்துருவாரு. இவரு காந்தராஜ் இருந்தாரு, அப்புறம் நக்கீரன் கோபால் இருந்தாரு. அவங்களுக்குலாம் ஒரு பஞ்ச் வச்சுட்டு தான் போவார். அவரோட ஸ்டாண்ட்ல அவர் கொஞ்சம் கூட காம்ப்ரமைஸே ஆகல. அவரோட ஸ்டாண்ட்ல ஸ்ட்ராங்கா இருந்தார். பிளஸ் அவர் சர்டிபிகேட் கொடுக்கவும் மறுக்கிறாங்க. ஸ்டேஜ்ல ஏறி அவர் சர்டிபிகேட் கொடுக்கல கவர்மெண்ட்டுக்கு. ஆனா உங்களுக்கு அந்த தேவை இருக்கு, அவரோட அப்ரூவல் வேணும் நீங்க நினைக்கிறீங்க. பெரிய இடத்துல இருக்கீங்க, அதிகாரம் உங்க கையில இருக்கு. ஆனா உங்களுக்கு பாண்டே அவர்களோட அப்ரூவல் தேவைப்படுது. அவரு சாதாரண மனிதர், உங்க ஸ்டேஜுக்கு வந்து நீங்க எதிர்பார்க்குற அந்த அப்ரூவலும் உங்களுக்கு கொடுக்கல. அப்ப இதை எப்படி புரிஞ்சுக்கிறது? 24 ஹவர்ஸும் பிராமண எதிர்ப்பு இது அதுன்னு பேசுறது. ஆனா உங்களோட ஆக்சுவல் பொலிட்டிக்ஸ் பார்த்தா நீங்க பிஜேபிக்கு எதிராக எதுவுமே பண்ணல. அப்படி நிஜமாவே நீங்க பிராமண எதிர்ப்பு, ஆரிய எதிர்ப்பு, சனாத எதிர்ப்புலாம் நீங்க பேசுறீங்கன்னா பிஜேபிக்கு எதிராக எதிர்க்கு என்ன பண்ணிருக்கீங்க? பிஜேபின்ற பெயரோட சண்டை போட்டுட்டு இருக்கீங்க. எப்படி டிவிகே திமுகன்ற அந்த பேரோட சண்டை போட்டுட்டு இருக்காங்க, அதே மாதிரி திமுக பாஜக அப்படின்ற அந்த நேம், அந்த பேனரோட சண்டை போட்டுட்டு இருக்காங்க. அதை தாண்டி கிரவுண்ட்ல எதுவும் பொலிட்டிக்கலா நீங்க காய் நகர்த்தவே இல்லையே. ஒரு பெரிய பெரிய போராட்டங்கள் நடத்திருக்கீங்களா? பாஜக கவர்மெண்ட்டுக்கு பெரிய அழுத்தம் கொடுத்திருக்கீங்களா? ஆனா சும்மா பேச்சுதான், பூச்சுன்னு பேசுறது, அவங்க அதுக்கு பதிலடி கொடுக்கறது, இவங்க பேசுறது. இப்ப நான் பிரபுவை திட்டிக்கிட்டே இருக்கேன்னு வச்சுப்போம், பிரபுக்கு ஒரு பிரயோஜனம், அதனால ஒரு பாதிப்பு ஏற்படாது. நீங்களும் என்ன திட்டலாம், நான் மாறி மாறி சண்டை போடுற மாதிரி ஒரு இமேஜை கிரியேட் பண்ணலாம். யூடியூபர்ஸ் நிறைய பேர் பண்ணுவாங்க, 2 பேர் சண்டை போடுற மாதிரி விஷயம் பண்ணுவாங்க. அவங்களுக்கு தெரியும் அப்படி மாறி மாறி நம்ம வீடியோஸ் போட்டா 2 பேருக்கு வியூஸ் ஏறும்னு தெரியும். ஆடியன்ஸ் வந்து போலரைஸ் ஆயிடுவாங்க. ஆடியன்ஸ் பார்க்கும்போது ஏய் மகாபிரபு தான் கரெக்ட், இல்ல கேப்ரியல் தான் கரெக்ட். ஆனா அவங்க 2 பேரும் பாத்தீங்கன்னா கேஷுவலா இந்த மாதிரி பிஹைண்ட் த ஸ்கிரீன் கேஷுவலா தான் இருப்பாங்க. ஆன் ஸ்கிரீன் இப்படி வீடியோ போட்டு சண்டை போட்டு இருப்பாங்க. இது ஏறக்குறைய அந்த மாதிரியான சண்டை தான். ஸோ அதனால உங்களோட அரசியல் இவ்வளவு ஷாலோவா இருக்கு. உங்களுக்கு ஸ்ட்ராங்கான அரசியலை கையில் எடுக்க முடியல. நீட்டெல்லாம் எவ்வளவு முக்கியமான இஷ்யூ, அன்னைக்கு எப்படி போராடினீங்க, இன்னைக்கு நீங்க என்னெல்லாம் பண்ணிருக்கணும். ஒரு 4 போராட்டம் பெருசா உங்களால பண்ண முடியல. தமிழ்நாட்டே ஸ்தம்பிக்க வச்சிருக்கலாமே, உங்ககிட்ட தான் பவர் இருக்கு ஃபுல்லா. ஆனா அதை நீங்க பண்ண மறுக்கிறீங்க. பிஜேபிக்கு நிஜமான அழுத்தம் போடுறதுல உங்களுக்கு தயக்கம் இருக்கு. ஆனா ஊர்ல இருக்க எல்லாவனையும் பிஜேபியோட பி டீம்னு சொல்றது, ஆர்எஸ்எஸ் கைக்கூலின்னு சொல்றது. ஆனா அவங்கள போய் கேட்டோம்னா பிஜேபி காரங்களையோ மற்ற கட்சிக்காரங்களையும் கேட்டா நாம் தமிழர் வந்து திமுகவுடைய கைக்கூலி மாதிரி செயல்படுறாங்க, அவங்களுக்கு அனுசரணையாக இப்பொழுது அவங்க மாறிட்டாங்க அப்படின்ற மாதிரி. டிவிகேவை என்டிக்கு அடிக்கும் பொழுதுதான் அவங்க என்ன பண்றாங்கன்னா, இவங்க டிஎம்கே ஆளுங்க, இவங்க முத்தா அவருடைய மறைவு கூட வந்து நலம் விசாரிக்க போய் பொட்டிலாம் வாங்கி வந்துட்டாங்க அப்படின்னு என்னென்னமோ திமுகவோடு லிங்க் பண்ணி என்டிகேவை பேசக்கூடிய ஒரு போக்கு இருக்கு. இவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா பிஜேபியோடு என்டிகேவை லிங்க் பண்ணி பேசக்கூடிய ஒரு போக்கு இருக்கு. யாருக்குதான் உண்மையான பி டீம் இவங்க? இப்ப வந்து பிஜேபியில ஒரு கல்ச்சர் உண்டு. அதாவது நீங்க பாஜக ஆதரவாளரா இல்லாம திமுக எதிர்ப்பாளரா இருக்க முடியாது. நீங்க என்னதான் திமுக எதிர்ப்புலாம் பேசினாலும் இல்ல இவங்க காங்கிரஸ் ஆளு தான், இல்ல இவங்க திமுக ஆளு தான் போயிருவாங்க. நீங்க பாஜகவையும் எதிர்த்து திமுகவையும் எதிர்க்கிறீங்கன்னா உங்களை ஒரு திமுக எதிர்ப்பாளரா பார்க்க மாட்டாங்க. சோ நீங்க நிஜமான திமுக எதிர்ப்பாளர்னா நீங்க பாஜக ஆதரவாளரா இருக்கணும். சோ பாஜக காரங்களுக்கு நிறைய பேருக்கு அந்த ஒரு பார்வை உண்டு. நீங்க பாஜக எதிர்த்தீங்கனாலே இவன் திமுக தான்டுவாங்க. அந்த நீங்க பேசும்போது அந்த இதை நான் நிறைய தடவை பார்த்திருக்கேன். பாஜகவை எதிர்த்தாச்சுன்னா நீங்க திமுக தான். நீங்க நிஜமாவே திமுக எதிர்க்கிறீங்களா, திராவிடத்தை எதிர்க்கிறீங்களா, அதை பத்தி எல்லாம் கவலை கிடையாது. இது மற்றவங்களுக்கும் இது இருக்கும். இதே மாதிரி திமுக காரங்க வேற ஸ்டைல்ல பிராண்ட் பண்ணுவாங்க, என்டிகே காரங்க வேற ஸ்டைல்ல பிராண்ட் பண்ணுவாங்க, டிவி காரங்க பாத்தீங்கன்னா அதே மாதிரி தான். டிவிகே நீங்க விமர்சிச்சீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கலி யூ ஆர் ப்ரோ டிஎம்கே. நம்ம என்ன பேசிக்கிட்டு இருக்கோம், என்ன செஞ்சுட்டு இருக்கோம், எதை பத்தியுமே கவலை கிடையாது. டே யூபி அப்படின்னு தான் கமெண்ட்ஸ் பாத்தீங்கன்னா வரும். ஸோ அதனால இந்த விஷயத்த அவங்க பண்ணுவாங்க. ஆனா நான் ஒண்ணு கிளியரா சொல்லுவேன், என்டிகேவோட பாலிடிக்ஸ் வந்து ஒரு பாயிண்ட்டுக்கு மேல பிஜேபியாலேயோ ஆர்எஸ்எஸ் காரங்களால ஏத்துக்க முடியாது. ஏன்னா அது தமிழ் நேஷனலிஸ்ட் பாலிடிக்ஸ். எப்படி திராவிட நேஷனலிசம் அவங்களால ஏத்துக்க முடியலையோ அதே மாதிரி தமிழ் நேஷனலிசமையும் அவங்களால ஏத்துக்க முடியாது. இப்போதைக்கு ஓரளவுக்கு
அத ஏத்துக்கிறாங்க, ஓரளவுக்கு அதை ஏத்துக்கிறாங்க. டிஎம்கே எதிர்ப்புல ஓரளவுக்கு இணையற மாதிரி தெரியும். ஏன்னா இன்னைக்கு இருக்கக்கூடிய அந்த பாஜக RSS போர்சஸால தனியா அவங்களால டிஎம்கேவை ஃபைட் பண்ண முடியாது. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பாஜகவை வளர்க்க தமிழ்நாட்டுல ஏகப்பட்ட எஃபோர்ட் போடுறாங்க, போட்டும் பாஜகவை பெருசா வளர்க்க முடியல. ஒரு 30 வருஷமா கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க பாஜகவை வளர்க்க. அப்புறம் பவர் பார்த்தோம்னா 2014 இருந்து பாஜகவுக்கு பவர் இருக்கு சென்டர்ல. ஸோ பெரிய தலைவர்கள், பெரிய மினிஸ்டர்ஸ் எல்லாம் இங்க வந்து எஃபோர்ட் போடுறாங்க. அமித்ஷா அப்பப்போ வராரு, மோடி அப்பப்போ வராரு, மற்ற பெரிய கைங்கெல்லாம் இங்க வராங்க. ஏகப்பட்ட எஃபோர்ட் போட்டும் மேக்சிமம் 10% தான். என்டிகே ஒரு எஃபோர்ட்டும் போடாம சாதாரணமா எந்த பேக்கிங்கும் இல்லாம தன்னிச்சு அவங்க 8% வளர்ந்துருக்காங்க. ஸோ அப்ப நம்ம தமிழ்நாடு மாதிரியான ஒரு ஸ்டேட்ல இது ஒரு ஹாஸ்டைல் என்வரன்மெண்ட் இருக்கு, பாஜகவுக்கு ஒரு ஹாஸ்டைலான ஒரு என்வரன்மெண்ட் இருக்கு. இந்த மாதிரியான ஒரு ஸ்டேட்ல நம்ம டிஎம்கேவை கவுண்டர் பண்ணணும். அப்ப நமக்கு என்டிகே மாதிரியான ஒரு கட்சி தேவை. ஸோ என்டிகேவோட ஐடியாலஜி என்ன, அது இதெல்லாம் தாண்டி திமுக எதிர்க்கிறாங்க, நாங்களும் திமுக எதிர்க்கிறோம். அப்ப ஓரளவுக்கு நம்ம என்டிகேவை அலோவ் பண்ணுவோன்ற மாதிரி தான் பாக்குறாங்க. ஆனா இந்த கேம்ல திமுக இல்லைன்னா 100% பிஜேபி RSS எல்லாருமே என்டிகேவை ஒரு எதிரியா தான் பார்ப்பாங்க. இன்னைக்கு எப்படி திராவிட தேசியத்தை ஒரு எதிரியா பாக்குறாங்களோ அதே மாதிரி தமிழ் தேசியத்தையும் ஒரு எதிரியா தான் பார்ப்பாங்க. அந்த தேசியம் இந்த தேசியத்தை ஏத்துக்காது, கண்டிப்பா ஏத்துக்காது. எப்படி ஏத்துக்க முடியும்? திராவிடத்தை ஏத்துக்க முடியாதுன்னா அவங்களால தமிழையும் ஏத்துக்க முடியாது இல்ல. ஏன்னா இவங்க பேசுறது ஹிந்துத்துவ நேஷனலிசம் இல்ல, ஹிந்துத்துவ கன்சால்டேஷன் தான் இவங்க முன்வைக்கிறாங்க. அது தமிழ் தேசியத்துக்கு நேர் எதிரான ஒரு விஷயம். ஸோ அதனால இவங்களால கண்டிப்பா ஏத்துக்க முடியாது. பட் இது ஒரு டெம்பரரியான ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் தான். திமுகன்ற ஒரு புள்ளியில கொஞ்சம் லைட்டா அகாமடேட் பண்ணிக்கிறாங்க. ஸோ அதனால இது ஒன்றும் பெரிய காம்ப்ரமைஸ் அப்படி இப்படின்லாம் நான் பார்க்கல. என்னை பொறுத்தளவுல ஒரு கட்சியோட செயல்பாடை பாருங்க, ஒரு தலைவரோட செயல்பாடை பாருங்க. அவங்க போக வேண்டிய டைரக்ஷன்ல இருந்து வழி மாறி போறாங்கன்னா, இஷ்யூ பேஸ்டா தப்பான ஸ்டாண்ட் எடுக்கிறாங்கன்னா, இல்லைன்னா இஷ்யூ பேஸ்டா ஸ்டாண்ட் எடுக்காம இருக்காங்கன்னா அங்க விமர்சிங்க. ஆனா இந்த மாதிரி பண்றதுல எனக்கு உடன்பாடு இல்லை. அவர்கிட்ட போய் உட்கார்ந்தாரு, அந்த மேடையில போய் பேசினாரு, இவரை போய் நேத்து மீட் பண்ணாரு, இதெல்லாம் சும்மா அந்த கிசு பத்திரிகைகள்ல செய்தியா வர்றதுக்கு தான் அதெல்லாம் யூஸ் ஆகும். இன்னொரு பார்வை என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, சீமான் அவர்கள் ஏன் இந்த மேடையில போய் பேசணும், அதுக்கு ஒரு முக்கியமான காரணம் இருக்கு. என்ன காரணம்னா, பிராமணர்களுடைய ஓட்டை சீமான் அவர்கள் குறி வைக்கிறாரு. ஸோ அங்க நிறைய பிராமணர்கள் இருக்காங்க. அது மட்டும் இல்லாம அந்த வீடியோ நிறைய பிராமணர்கள் பார்ப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு. அப்படி இருக்கும் பொழுது பிராமணர்கள் மத்தியில நமக்கு ஒரு சாஃப்ட் கார்னர் அல்லது அந்த மக்களை நம்ம பக்கம் இழுக்கிற ஒரு வேலை, இது நம்ம லைட்டா பண்ணலாம் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டோட சீமான் அவர்கள் அந்த மேடையில தோன்றி பேசியிருக்காரு. இதுல வாக்கரசியல் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இன்னொன்னும் சீமான் அவர்கள் அதை பேசும்பொழுது என்ன சொல்றாருன்னா, பிராமண எதிர்ப்பு அப்படின்ற ஒரு விஷயத்தை வச்சுதான் திராவிடம் அப்படின்ற கோட்டையை நீங்க கட்டிருக்கீங்க. இந்த பிராமணர் அப்படின்ற இந்த கடப்பாரி வச்சு இந்த திராவிடம் என்ற கோட்டை நான் இடிக்கிறேன் அப்படின்னு வந்து சொல்றாரு. நீங்க எப்படி பிராமணர் அப்படின்னு காட்டி ஒரு கோட்டை கட்டி வச்சிருக்கீங்களோ அதே பிராமணத்தை வச்சு நான் உங்களை உடைக்கிறேன் அப்படின்றார் சீமான். ஸோ இதுக்குள்ள ஒரு பியூரா ஒரு ஓட் பாலிடிக்ஸ் தான் இருக்கு அப்படின்ற மாதிரி பேசுறாங்க. இப்போ ஒண்ணு என்னன்னா, இங்க பிராமணர்களை ஏதோ டீமனைஸ் பண்ணி வச்சிருக்காங்கல்ல. ஒரு காலத்துல அப்கோர்ஸ் பிராமின்ஸ் வந்து ரொம்ப ஹைப்பர் டாமினண்டா தமிழ்நாட்டுல இருந்தாங்க. ஸோ அவங்களை எதிர்த்து நீங்க அரசியல் பண்ணீங்க, இன்னைக்கு அதிகாரத்தை கைப்பற்றிட்டீங்க, அதெல்லாம் ஓகே. ஆனா அதிகாரத்தை கைப்பற்றினதுக்கு அப்புறமும் அவங்களை எதிரியா பொட்ரே பண்ணிக்கிட்டே இருக்கீங்கல்ல, அது தேவையே கிடையாது. ஸோ இப்ப நீங்க அவங்களை ஏன் எதிரியா பொட்ரே பண்றீங்கன்னா, உங்களுக்கு செய்யறதுக்கு ஒண்ணும் இல்ல, நீங்க செய்ய வேண்டிய விஷயங்களை சரியா செய்யல, உங்க அரசியல் தோல்வியில போய் முடிஞ்சிருக்கு. இதெல்லாம் வரும்போது அதெல்லாம் மறைக்கிறதுக்கு நீங்க என்ன பண்றீங்க, ஒரு எதிரியை கட்டமைக்கிறீங்க. ஒரு எதிரியை கட்டமைச்சு ஒரு சின்ன குரூப்பை காட்டி நீங்க ஏமாத்திட்டு இருக்கீங்க. ஸோ அதனால இந்த பிராமின் ஹேட்ன்றது இருக்கு பாருங்க, இது தவறுதான். ஸோ அந்த விஷயத்த பண்றாங்க. ஸோ சீமான் அவர்களும் அதை வந்து அட்ரஸ் பண்றாரு. ஆனா இப்ப பிராமின்ஸை நீங்க டார்கெட் பண்ணி ஓட்ஸ் வாங்க முடியுமான்னு கேட்டீங்கன்னா, அது பெருசா ஓட்ஸ் அவங்களுக்கு கன்வெர்ட் ஆகாது. ஒன்னு எண்ணிக்கையில ரொம்ப குறைஞ்சவங்க 3% இருக்காங்க, 3 தான் இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். 3ல 1.5% தமிழ் பிராமின்ஸ் இருப்பாங்க, 1.5% வந்து லிங்குஸ்டிக் மைனாரிட்டிஸ் சார்ந்த பிராமின்ஸ் இருப்பாங்க. ஸோ அந்த 1.5% என்டிகேக்கு வர்றதுக்கு வாய்ப்பே இல்லை. மீதி 1.5 தான் இருக்கு. அது பெரிய எண்ணிக்கை இல்லை. ஸோ ஓட்டு அரசியல் இருக்கக்கூடிய ஒரு கட்சி அந்த சின்ன குரூப்பை டார்கெட் பண்றதால பிரோஜனம் இருக்கான்னு கேட்டீங்கன்னா இல்லை. ரெண்டாவது, பிராமின்ஸ் என்னைக்கும் என்டிகேவுக்கு ஓட் போட மாட்டாங்க. என்னைக்குன்றதை விட இன்னைக்கு நியர் ஃபியூச்சர்ல ஓட் போட மாட்டாங்க. ஏன் இதை நான் கான்ஃபிடண்டா சொல்றேன்னா, இப்போ ஒரு புது கட்சி என்டிகேன்றது டிவிகே மாதிரி, டிவிகே விட பழைய கட்சி, பட் எல்லாமே ஒரு புது பொலிட்டிக்கல் ஃபோர்ஸஸ். இவங்க இப்ப என்ன பண்றாங்க, ஓட்ஸ் வந்து ஒவ்வொரு கட்சி கையில இருக்கு. மக்கள் வந்து ஒவ்வொரு கட்சிகளுக்கு ஓட் போடுறாங்க. அந்த ஓட்ஸை வந்து உடைச்சு வாங்குறதா இவங்களோட முயற்சியா இருக்கு. யார் இந்த மாதிரியான புது கட்சிக்கு ஓட் போடுவாங்க?
யாருக்கெல்லாம் அரசியல் அதிகாரம் இல்லையோ அவன் தான் ஓட் போடுவான். சில குரூப்ஸுக்கு அரசியல் அதிகாரம் இருக்கும்ல, அரசியல் அதிகாரம் இருக்கவன் தேவையில்லாம ஒரு புது கட்சிக்கு ஓட் போட மாட்டான். எனக்கு தான் ஏற்கனவே பொலிட்டிக்கல் ரெப்ரசன்டேஷன் இருக்குப்பா. தமிழ்நாட்டில் இல்லையே பிராமின்ஸ்க்கு. தமிழ்நாட்டுல இருக்கணும்னு அவசியம் இல்லை. அவங்களுக்கு தான் பாஜக வழியா நேஷனல் லெவல்ல பவர் இருக்குல்ல. பிராமின்ஸ் வந்து இந்தியா லெவல்ல பெரிய பவர்ஃபுல்லான ஒரு கம்யூனிட்டி தான். அவங்களுக்கு நிறைய பவர் இருக்கு பொலிட்டிக்கலா. அப்படியே பவர்ல நீங்க பார்த்தாலும் என்டிகே வழியா அவங்களுக்கு பவர் வரும்னு எதிர்பார்க்க முடியாது. என்டிகே பவருக்கு வரதுக்கு இன்னும் நிறைய நாட்கள் இருக்கு. இந்த எலெக்ஷன்ல வரப்போறது கிடையாது. அவங்க ஆல்ரெடி நல்லா சாலிடா பொலிட்டிக்கல் பவரை என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. மேபி தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஸ்டேட் பார்ட்டிஸ் இருக்காங்க, ரீஜனல் பார்ட்டிஸ் வழியா என்ஜாய் பண்ணல. பிஜேபி வழியா காங்கிரஸ் வழியா என்ஜாய் பண்ணிருக்காங்க. ஹிஸ்டாரிக்கலா காங்கிரஸ் வழியா என்ஜாய் பண்ணிருக்காங்க. இப்ப ரீசெண்டா பிஜேபி வழியா அவங்க பவர் என்ஜாய் பண்ணிட்டு தான் இருக்காங்க. சோ அதனால அவங்களுக்கு ஏற்கனவே நிறைய ரெப்ரசன்டேஷன் இருக்கு. ஸோ அப்படி இருக்கும்போது அந்த மக்கள் எனக்கு இருக்கக்கூடிய எனக்கு ஒரு வழியா பவர் வருது பாருங்க. என்னோட சோர்ஸ் ஆஃப் பவர் என்ன, பொலிட்டிக்கல் பவர் என்ன, பிஜேபி. அதை தூக்கி போட்டுட்டு ஃப்ரெஷ்ஷான ஒரு பொலிட்டிக்கல் ஃபோர்ஸ் முன்னாடி அவங்க போக மாட்டாங்க. ரிஸ்க் நிறைய இருக்குல்ல. இவங்க என்னைக்கு ஆட்சிக்கு வந்து என்னைக்கு பவருக்கு வந்து அப்புறம் வந்ததுக்கு அப்புறமா நமக்கு ஃபேவரபுளா இருப்பாங்களான்ற கேள்வி இருக்கு. ஏன்னா தமிழ்நாட்டில் ஏற்கனவே உங்களுக்கு எதிரான ஒரு கட்டமைப்பை வந்து திராவிட அமைப்புகள் உருவாக்கி இருக்காங்க. ஸோ இதெல்லாம் இருக்கிறதால அந்த ரிஸ்கை பிராமின்ஸ் எடுக்க மாட்டாங்க. பிராமின் ஓட்ஸ் வந்து இந்த சைடு 100% ஷிஃப்ட் ஆகாது. மேபி ரொம்ப மேபி தள்ளி வேணா மேபி ஆகலாம், எனக்கு தெரியல. ஆனா இப்போதைக்கு இருக்கிற சூழல் இதுதான். இந்த சூழல்ல ஷிஃப்ட் ஆகாது. ஆனா பிராமின்ஸ் எந்த பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து மேபி என்டிகேவுக்கு மேபி யூஸ்ஃபுல்லா இருக்கலாம்னா, அவங்க ஒரு இன்ஃப்ளூயன்ஷியல் கம்யூனிட்டி. மீடியால, எஜுகேஷன்ல, பிசினஸ்ல எல்லாம் அவங்களுக்கு நிறைய இன்ஃப்ளூயன்ஸ் இருக்கு. பொலிட்டிக்ஸ்லயும் இருக்கு. சோ அப்ப என்ன பண்ண முடியும், கருத்துருவாக்கம் பண்றது இந்த மாதிரி ஏரியால அவங்களுக்கு பெரிய ஒரு இன்ஃப்ளூயன்ஸை கிரியேட் பண்ண முடியும். ஒரு காலத்துல பார்த்தோம்னா ஜெயலலிதா அவர்கள் காலகட்டத்துல எல்லாம் ஏடிஎம்கேல பிராமின்ஸோட பிரசன்ஸ் ஸ்ட்ராங்கா இருந்தது. ஸோ ப்ரொபகேண்டா, மீடியா, இந்த விஷயத்தெல்லாம் அவங்க நல்லா எஃபெக்டிவா பண்ணாங்க. எலெக்ஷனுக்கு முன்னாடி நம்ம முன்னாடி எல்லாம் பேசுவோம் இல்லையா, ஒரு வேவ் கிரியேட் பண்ண முடியும். டிஎம்கேவுக்கு எதிரான ஒரு மீடியா கேம்பெயின் கிரியேட் பண்றது, அதுலலாம் அவங்களோட ரோல் அதிகமா இருக்கும். அந்த விஷயங்கள் அவங்களால பண்ண முடியும். அதுக்கப்புறம் என்ன ஆகுது, பிராமின் ஓட்ஸ் வந்து ஜெயலலிதா அவர்கள் காலகட்டத்துக்கு அப்புறம் பிஜேபியில போய் கன்சாலிடேட் ஆகுது. ஸோ இன்னைக்கு ஏடிஎம்கேக்கு அது ஒரு வீக்னஸ். அது ஸோ பிராமின்ஸ் அங்க பிஜேபிக்கு போறனால இன்னைக்கு ஏடிஎம்கேவால் அந்த வேலையை பெருசா பண்ண முடியல. அந்த இன்டெலெக்சுவல் ஒர்க் இருக்குல்ல, இன்டெலெக்சுவல் எதிர்கொள்றது இருக்குல்ல, டிஎம்கேவுக்கு ஒரு இன்டெலெக்சுவல் விங் பெருசா ஒன்று இருக்கு. அதை எதிர்கொள்றதுக்கு ஏற்ற மாதிரியான அந்த கெப்பாசிட்டி வந்து இன்னைக்கு ஏடிஎம்கேவுக்கு இல்லை. ஒரு சைட்ல மைனாரிட்டி ஓட்ஸ் போயிட்டாங்க, இன்னொரு சைட்ல பிராமின் ஓட்ஸும் பார்த்தோம்னா இந்த மாதிரி வெளியேறிட்டாங்க. ஸோ இந்த சிக்கல்கள்லாம் இருக்கு. 2014 அப்புறம் ஒரு கான்ஃபிடன்ஸ் வந்துருச்சு பிராமின்ஸுக்கும். ஏன்னா சென்ட்ரல்ல பிஜேபி ஸ்ட்ராங்கா இருக்காங்க, அது வரைக்கும் அந்த பவர் இல்லை. ஸோ அப்ப இங்க நம்ம ஏடிஎம்கேவை சார்ந்திருக்கணும்ன்ற அவசியம் இல்லை, நம்ம பிஜேபி கூடயும் போலாம். சோ அதனால அங்கேயும் ஒரு இழப்பு. ஏடிஎம்கே விட பிஜேபி இன்னும் கம்ஃபர்டபுளான ஒரு கம்ஃபர்டபுளான ஒரு ஆப்ஷன் அவங்களுக்கு பொலிட்டிக்கலா. சோ அதனால இப்ப ஏடிஎம்கேவை பொறுத்தளவுல பிராமின் ஓட்ஸ் வெளியே போயிட்டாங்க, அதே மாதிரி மைனாரிட்டி ஓட்ஸ் வெளியே போயிட்டாங்க. இன்னொரு சைட்ல என்டிகே ஓட்ஸை உடைக்கிறாங்க, இன்னொரு சைட்ல டிவிகே ஓட்ஸை உடைக்க போறாங்க, உடைக்கிறதுக்கான முயற்சிகள்ல ஈடுபட்டு இருக்காங்க. இவ்வளவு சிக்கல்கள் அவங்களுக்கு இருக்கு. சோ பிராமின்ஸ் உங்களை பாசிட்டிவா பார்த்தாங்கன்னா, உங்களுக்கு அவங்க ஓட்டு போடலனாலும் உங்களை பத்தி பாசிட்டிவா பேசுவாங்க, மீடியால உங்களை பத்தி பாசிட்டிவான ஒரு இமேஜ் கிரியேட் ஆகும். இந்த வகையில உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ என்டிகேவை பத்தின ஒரு பாசிட்டிவான ஒரு பரப்புரை தமிழ்நாட்டில் நடக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்கு. குறைந்தபட்சம் உங்களை எதிரியா பார்க்க மாட்டாங்க, உங்களை பாசிட்டிவா பார்ப்பாங்க. ஒரு சாஃப்ட் கார்னர் ஏற்படும். ஸோ அது ஒரு கருத்தியலாவும் அது தமிழ் மக்கள் மத்தியில போறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஸோ இந்த யூஸ் இருக்கலாம். பட் அதை தாண்டி ஓட்ஸா கன்வெர்ட் ஆகுமா, அவங்களுக்கு ஓட் போடுவாங்கன்னு கேட்டீங்கன்னா ஓட்டெல்லாம் டிரான்ஸ்ஃபர் ஆகுது. இப்போ ஓவராலா பார்க்கும் பொழுது இந்த கூட்டத்துல சீமானவர்கள் பங்கேற்ற ஒரு விஷயம் இருக்குல்ல, இது நல்ல ஸ்ட்ராட்டஜியா கெட்ட ஸ்ட்ராட்டஜியா தேவையில்லாத ஒரு ஸ்ட்ராட்டஜியா அப்படின்ற ஒரு பார்வையும் இருக்கு. ஏன்னா இப்போ ஆர்எஸ்எஸ்னுடைய ஒரு பிரிவு ஏற்படுத்த ஒரு நிகழ்ச்சியில சீமானவர்கள் கலந்துக்கிறார் அப்படின்னும் பொழுது இஸ்லாமியர்கள் எப்படி பார்ப்பாங்க அதை அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கு. இஸ்லாமியர்கள் நிறைய பேர் வந்து சீமானவர்களுடைய கட்சியில இருக்காங்க, நாம் தமிழர்ல பயணிக்கிறாங்க, அவங்களுடைய வாக்கு கொஞ்சம் கணிசமா அப்படியே வந்துகிட்டு இருக்கு. இந்த சூழல்ல இப்படியான ஒரு கூட்டத்துல சீமானவர்கள் பங்கேற்கும் பொழுது அந்த வாக்கு டிஸ்டர்ப் ஆக வாய்ப்பு இருக்கு. இன்னொரு பக்கம் சரி பிராமணர்களாச்சும் ஓட்டு போடுவாங்களா அப்படின்னு பாத்தீங்கன்னா அவங்களும் போட மாட்டாங்க அப்படின்னு நீங்க சொல்றீங்க. ஸோ இருக்கிறதையும் விட்டுட்டு இவங்களும் போட மாட்டாங்க. இது தேவையில்லாத ஒரு ஸ்ட்ராட்டஜியா அந்த கூட்டத்துல சீமானவர்கள் பங்கேற்றது? இது இப்ப நமக்கு வந்து பொலிட்டிக்கல் ஸ்ட்ராட்டஜி எல்லாம் மைண்ட்ல வச்சு அந்த மேடையில அவர் போயிருப்பாரா நமக்கு தெரியல. இல்ல ஆர்எஸ்எஸ் உடைய மேடை கொஞ்சம் யோசிச்சு கூட போயிருக்க மாட்டாரு அவருன்னு நினைக்கிறீங்களா? தெரியல. இதுல பொலிட்டிக்கல் ஸ்ட்ராட்டஜி கணக்கெல்லாம் இருக்குமான்னு எனக்கு தெரியல.
பட் அப்படி நீங்க அந்த ஆங்கிள் பார்த்தீங்கன்னா நான் சொன்னது போல பிராமின்ஸ் வந்து ஒரு இன்டெலெக்சுவல் கிளாஸ். அவங்க இந்த இன்டெலெக்சுவல் கிளாஸ்னு ஒரு சொசைட்டில இருக்கும்ல, ஒர்க்கிங் கிளாஸ் மாதிரி இன்டெலெக்சுவல் கிளாஸும் இருக்கும், அறிவுஜீவிகள்லாம் இருப்பாங்கல்ல, அந்த ஏரியால பிராமின்ஸுக்கு ஒரு பெரிய ஹோல்டு உண்டு. ஸோ இப்போ நேஷனல் மீடியால அவங்களுக்கு பெரிய இன்ஃப்ளூயன்ஸ் உண்டு, தமிழ்நாட்டு மீடியால நல்ல இன்ஃப்ளூயன்ஸ் உண்டு, பிரிண்ட்ல நல்ல இன்ஃப்ளூயன்ஸ் உண்டு. அதே மாதிரி இப்போ நம்ம பார்க்குறோம்ல, பிராமண எதிர்ப்புலாம் பேசக்கூடிய நம்ம அதிகார வர்க்கமே அவங்களோட அப்ரூவல் வேணும்னு எதிர்பார்க்கறாங்க பாருங்க. ஸோ அந்த ஒரு பவரும் அவங்களுக்கு இருக்கு சொசைட்டில. அவங்கள எதிரியா பார்க்கக்கூடியவங்க கூட அவங்க கிட்ட இருந்து அந்த ஒரு ரெகக்னிஷன் எதிர்பார்க்கறாங்க, அவங்களோட அந்த அங்கீகாரத்தை எதிர்பார்க்கறாங்க. ஸோ அந்த ஸ்ட்ரென்த் எல்லாம் அவங்களுக்கு இருக்கு. ஸோ பிராமின்ஸ் உங்களை பாசிட்டிவா பார்க்கும்போது ஓட்ஸா கன்வெர்ட் ஆகலனா கூட மேபி அவங்களோட இந்த இன்ஃப்ளூயன்ஸை யூஸ் பண்ணி ஒரு பாசிட்டிவான ஒரு என்வாரன்மெண்ட்டை சொசைட்டில கிரியேட் பண்ண முடியும். ஸோ இப்போ என்டிகே இங்க வளர்வதற்கு ஃபேவரபிளான ஒரு என்வாரன்மெண்ட்டை கிரியேட் பண்ண முடியும், அவங்கள பத்தின ஒரு பாசிட்டிவான ஒரு நரேட்டிவை சொசைட்டில பில்ட் பண்ண முடியும். அதை தாண்டி என்டிகேவுக்கு பெரிய நஷ்டம் ஏற்படுமான்னு கேட்டீங்கன்னா எனக்கு இன்னும் அப்படி தோணலை. ஏன்னா என்டிகேவோட கோர் பாலிடிக்ஸ் ஆன்டி டிஎம்கே தான். ஐடியாலஜி, தமிழ் நேஷனலிசம் அதெல்லாம் செகண்டரி. நான் எந்த ஆங்கிள் சொல்றேன்னா எலக்டோரல் பாலிடிக்ஸ் சொல்றேன். அப்கோர்ஸ் என்டிகே பார்ட்டியை பொறுத்தவரை ஐடியாலஜி முக்கியம். ஆனா எலக்டோரல் பாலிடிக்ஸ்னு வரும்போது அந்த கட்சிக்கு ஏன் ஓட் போடுறாங்க? ஆன்டி டிஎம்கே அவங்க. ஸோ அதுக்காக தான் ஓட் போடுறாங்க. அந்த விஷயம் இங்க அடிப்படல. ஆன்டி டிஎம்கேவா தான் இப்போ என்டிகே இருக்காங்க, நாளைக்கும் அப்படிதான் இருக்க போறாங்க. ஸோ இப்போ உங்க கேள்வி என்னன்னா, இப்ப முஸ்லிம் ஓட்ஸ் ஏன் எப்படி உள்ள வரும்? ஆமா, அவங்க டிஸ்டர்ப் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு, ஆர்எஸ்எஸ் பார்க்கும்போது டிஸ்டர்ப் ஆக வாய்ப்பு இருக்கேன்னு கேக்குறீங்க. ஆல்ரெடி உள்ள இல்ல இல்லன்றீங்களா? முஸ்லிம் ஓட்ஸ் பெருசா என்டிகே கிடையாது. அவங்களுக்கு இண்டிவிஜுவல் முஸ்லிம் லீடர்ஸ் அங்க உள்ள இருந்தாலும் பெரிய லெவல்ல முஸ்லிம் ஓட்ஸ் கிடையாது. முஸ்லிம்ஸ், கிறிஸ்டியன்ஸ், மைனாரிட்டி ஓட் பேஸ் நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா 99% டிஎம்கே கையில தான் இருக்கு இன்னைக்கு. 99 சொல்ல முடியாது, மெஜாரிட்டின்னு வச்சுப்போமே 90. பெரும்பாலும் டிஎம்கே கையில தான் இருக்கு மைனாரிட்டி ஓட்ஸ். இன்னைக்கு திமுகவோட முக்கியமான ஓட் பேஸ்ன்றது மைனாரிட்டி ஓட் பேஸ் தான். அது ஆக்சுவலா காட்டக்கூடிய விஷயம் திமுக வீக்கா இருக்குன்றதுதான். ஒரு பெரிய கட்சியோட பேக்கிங் கம்யூனிட்டியா மைனாரிட்டிஸ் இருக்க முடியாது. ஸோ இவங்க ஒன் ஆஃப் த பேக்கிங் கம்யூனிட்டிஸ். மைனாரிட்டிஸ் வந்து ஒன் ஆஃப் த பேக்கிங் குரூப்பா இருக்காங்க. அதுக்கப்புறம் லிங்குஸ்டிக் மைனாரிட்டிஸும் டிஎம்கேவோட பேக்கர்ஸா இருக்காங்க. ஸோ இதெல்லாம் காட்டக்கூடிய விஷயம் என்னன்னா அவங்க கொஞ்சம் வீக் விக்கெட்ல தான் இருக்காங்க. ஸோ இந்த ஃபார்முலா தான் அவங்களோட டிஎம்கேவோட ஃபார்முலாவா இருக்கு. ஸோ அதனால எப்படியுமே மைனாரிட்டி ஓட்ஸ் அங்கே ஷிஃப்ட் ஆகாது. டிஎம்கே காங்கிரஸோட இருக்காங்க, காங்கிரஸ் தான் நேஷனல் லெவல்ல பிஜேபி அப்போஸ் பண்றாங்க. ஸோ அதனால மைனாரிட்டி ஓட்ஸ் எப்படியும் என்டிகே கிட்ட இந்த எலெக்ஷன்ல வரப்போறது கிடையாது. மேபி ஃபியூச்சர்ல மாறலாம், ஃபியூச்சர்ல டைனமிக்ஸ் மாறலாம். பட் இந்த எலெக்ஷன்ல வரப்போறது கிடையாது. 24லயும் அது நடக்கல, 21லயும் நடக்கல. ஸோ அதனால இழக்கிறதுக்கு பெருசா எதுவும் இருக்கிற மாதிரி எனக்கு தெரியல. மேபி கெயின் பண்றதுக்கு கொஞ்சம் இருக்கலாம். ஓகே, அப்போ கரெக்டான ஸ்ட்ராட்டஜி தான் சீமான் போட்டிருக்காரு. அதான் ஸ்ட்ராட்டஜியான்னு தெரியல, சும்மா மேடையில போய் பேசுறாரு. பட் நம்ம ஒரு ஸ்ட்ராட்டஜிக் பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து பார்த்தோம்னா பெரிய நஷ்டம் எதுவும் இருக்கிற மாதிரி இல்லை. என்னங்க ஒரு அரசியல் தலைவர் 1000 மேடையில ஏறுவாரு, ஏதோ ஒரு மேடையில ஏறி இருக்காரு அவரு. இதுல என்ன பெரிய விஷயங்கள்? அப்படி நான் எப்படி பார்ப்பேன்னா, கொள்கை ரீதியா காம்ப்ரமைஸ் ஆகுறாரு, கூட்டணி வைக்கிறாருன்னு வச்சுப்போம், திராவிட கட்சியோட கூட்டணி வைக்கிறாருன்னு வச்சுப்போம், அது பெரிய தவறு தான். அதை பத்தி நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம், அப்போஸ் பண்ணலாம், சீமான் அப்போஸ் பண்ணலாம், என்டிகேவை அப்போஸ் பண்ணலாம். ஆனா ஒரு மேடையை ஷேர் பண்றாருன்றதுக்காக ஒருத்தரை நம்ம அப்போஸ் பண்ண முடியாது. இப்ப சில நேரங்கள்ல பார்த்தீங்கன்னா இந்த விஷயத்தை அவர் திமுக மேடையில ஏற முடியாது. திமுக மேடையில ஏறுறது கூட டெக்னிக்கலா ஏதோ திமுக இருக்க மேடையில டெக்னிக்கலா ஏறினீங்கன்னா ஒன்றும் தப்பு கிடையாது. ஆனா உங்க கட்சிக்காரங்க எல்லாம் ஆன்டி டிஎம்கே. ஸோ அப்படி இருக்கும்போது நீங்க அந்த இமேஜை மெயின்டைன் பண்ணணும். திமுக காரனோட ரொம்ப க்ளோஸா இருக்கிற மாதிரி காட்டிக்க கூடாது நீங்க பப்ளிக்ல. ஆனா இங்க அப்படி கூட இல்லை, ஏன்னா உங்க பாலிடிக்ஸே ஆன்டி டிஎம்கே தான். இது ஒன்றும் உங்களுக்கு பெருசா நெகட்டிவா எதுவும் கிரியேட் பண்றதுக்கான வாய்ப்பு இல்லைன்னு தான் பாக்குறேன். அடுத்த கேள்விக்குள்ள போறதுக்கு முன்னாடி, தமிழ்நாட்டில் எலெக்ஷன் நெருங்கிடுச்சு, எந்த கட்சி யாரோட கூட்டணி வைப்பாங்க அப்படின்ற நிறைய செய்திகள், நிறைய யூகங்கள்லாம் போயிட்டு இருக்கு. இந்த விஷயம் தொடர்பான நிறைய அப்டேட்ஸ் நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா வே டு நியூஸ் ஆப்பை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஆப்புக்கான லிங்கை கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கோம். இந்தியா அப்படின்னு ஒரு இந்த நாடு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா பிராமின்ஸ் வந்து டாமினண்டா இருக்கக்கூடிய ஒரு கம்யூனிட்டி தான். எல்லா துறைகள்லையும் அவங்க எண்ணிக்கை அளவுல குறைவாக இருந்தாலும் எல்லா துறையிலும் இருந்து ஒரு இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணக்கூடிய ஒரு கம்யூனிட்டியா இருக்கு. ஆனா தமிழ்நாட்டில் அவங்களால கடந்த 50, 60, 70 ஆண்டுகளாக ஒன்றும் பெரிய அளவுல ஒன்றும் பண்ண முடியல. வெளியே போய் தமிழ்நாட்டில் ஒன்றும் பண்ண முடியல, இங்க நம்மள ஒடுக்குறாங்க அப்படின்னா வந்து வெளி மாநிலங்களில் போய் பிராமின்ஸ் வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. அந்த அளவுக்கு தமிழ்நாட்டில் அவங்களால ஒன்றும் பண்ண முடியாத பெரிய ஹோல் இல்லாத ஒரு மாநிலமாக இருக்கு. இப்படி இருக்கக்கூடிய ஒரு சூழல்ல அதை மாத்தி அமைக்காரோ சீமான், ஆனா ஒன்றும் பிரச்சனை கிடையாது, நீங்களும்
மற்ற மாநிலங்கள்ல பிராமின்ஸ் எப்படி இருக்கீங்களோ அதே போல தமிழ்நாட்டிலையும் இருக்கலாம் அப்படின்ற ஒரு விஷயத்தை திரும்ப தலைகீழாக மாத்துறவர், தலைகீழாக மாறந்த திரும்ப தலைகீழாக மாத்துறவர் சீமான். இப்போ மார்க் ட்வைன் ஒரு பெரிய ஒரு ஃபேமஸான ஒரு ரைட்டர் உண்டு, 19th century எண்ட்லாம் இருந்தார். மார்க் ட்வைன் ஒருத்தர், டாம் சாயர், ஹக்கிள்பெரி ஃபின் இந்த மாதிரி நாவல்ஸ்லாம் எழுதினார். அவருக்கு யூதர்களை பிடிக்காது. அஃப்கோர்ஸ் அவரோட யூதர்கள் குறித்த ஸ்டாண்டை நான் ஏற்றுக்க மாட்டேன். ரொம்ப விருலண்டா யூதர்களை அப்போஸ் பண்ண ஒரு எழுத்தாளர் அவர். அந்த டைம்ல ஆன்டிசெமிட்டிசமும் ரொம்ப பீக்ல இருந்த பீரியட் தான். அவரு யூதர்கள் பத்தி பேசும்போது ஒண்ணு சொல்லுவாரு, இவங்க இருக்கிறது 1% பாப்புலேஷன் தான் உலகம் முழுக்க. ஆனா இவங்களை பத்தின பேச்சு பார்த்தோன்னா ரொம்ப அதிகமா இருக்கு. இவங்க சைஸுக்கு ஏத்த மாதிரியான பேச்சு இல்லை, இவங்க சைஸை மீறின அதிகமான பேச்சு இருக்கு, அது கொஞ்சம் கரெக்ட் இல்லைன்னு பேசுவார். அது உண்மைதான். இங்கேயும் நான் அப்படிதான் பாக்குறேன். பிராமின்ஸுக்கு தேவையில்லாத அதிகப்படியான முக்கியத்துவம் நம்ம கொடுக்குறோம். அப்படி கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லைன்னு நான் பாக்குறேன். திராவிட ஆதரவாளர்களும் அப்படி கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை, பிராமண ஆதரவாளர்களும் அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை, யாருமே கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. அவங்க 1.5% பாப்புலேஷன். நீங்க தமிழ் பிராமின்ஸ் மொத்தம் 3% இருக்காங்க. இதை விட இன்னும் நிறைய பாப்புலேஷன் வைஸ் பெரிய கம்யூனிட்டிஸ் நிறைய பேர் இருக்காங்க. ஸோ இவங்களுக்கு நம்ம இவ்வளவு பெரிய முக்கியத்துவம் கொடுக்கறதே தேவையில்லைன்னு நினைக்கிறேன். எல்லாரையும் மாதிரிதான் அவங்க, எல்லாருக்கும் என்ன முக்கியத்துவம் கொடுக்குறோமோ அதே மாதிரி முக்கியத்துவம் கொடுக்கணும். எல்லாரையும் நம்ம எப்படி பார்க்குறோமோ அதே மாதிரி அவங்கள பார்க்கணும். அவங்கள நம்ம ஹேட் பண்ண வேண்டிய தேவையும் இல்லை, அவங்கள அட்மையர் பண்ண வேண்டிய தேவையும் இல்லை. நான் உங்களுக்கு சொன்னேன்ல, இந்த பேசேஜ் டு இந்தியான்ற அந்த பேசேஜ் டு இந்தியா அப்படின்ற அந்த ஸ்டோரி பத்தி சொன்னேன்ல, ஒரு ஃபேமஸான ஒரு நாவல், அது ஒரு கிளாசிக். அது அதை சினிமாவும் எடுத்திருக்காங்க. நான் சொன்னேன்ல அந்த ஸ்டோரி நம்ம ஏற்கனவே பேசியிருக்கோம்ல. ஓகே, அந்த பேசேஜ் டு இந்தியா அப்படின்றது ஒரு படமாவும் பண்ணாங்க. டேவிட் லீன்ற ஒரு லெஜெண்டரி டைரக்டர். அவர் தான் லாரன்ஸ் ஆஃப் அரேபியா, டாக்டர் ஜிவாகோலாம் டைரக்ட் பண்ணார். அவர் ஸ்டார்டிங்ல இந்த படத்தை டைரக்ட் பண்ணார். எனக்கு தெரிஞ்ச அந்த படத்தை அவர் தான் எடிட்டும் பண்ணார்னு நினைக்கிறேன். இந்த பேசேஜ் டு இந்தியா படத்தோட எடிட்டரும் அவர் தான். ஒரு எக்ஸ்ட்ராடினரி ஜீனியஸ். அதுல பிரிட்டிஷ்காரங்க ஆட்சி நடந்துட்டு இருக்கு இந்தியாவில். அப்போ 2 இந்தியர்கள் என்ன பண்றாங்க, சைக்கிள்ல போயிட்டு இருக்காங்க. ஒரு பிரிட்டிஷ் அதிகாரி என்ன பண்றாரு, கலெக்டர் நினைக்கிறேன், வேகமா வண்டியை விடுறாரு. அவங்க 2 பேரும் அந்த திரும்பி வழி விடுறாங்க, கீழே விழுந்துடுறாங்க. அந்த வண்டி நடுவில் பூந்து போயிருது. அந்த கலெக்டர்ன்றவர் ஒய்ஃபோட போறாரு. அப்புறம் அந்த 2 இந்தியன்ஸும் கோவப்படுறாங்க, லாயர்ஸ் அவங்க 2 பேரும். இந்த பிரிட்டிஷ்காரங்க எல்லாம் இந்த மாதிரி தான் இருக்காங்க, வரும்போது ரொம்ப சாதாரணமா தான் வராங்க, இங்க வந்ததுக்கு அப்புறம் அவங்களுக்கு திமிரு வந்துருது, அதுவும் 2 வருஷத்துல நம்மள பயங்கரமா மோசமா ஒடுக்க ஆரம்பிக்கிறாங்க. இந்த கலெக்டர் புதுசா வந்தப்ப நம்ம அவரை கொஞ்சம் டீசனானதான் நினைச்சோம், ஆனா ஒன்ஸ் இங்க வந்தாருன்னா நம்மளை அடிமைப்படுத்த ஆரம்பிச்சிடுறாங்க, அவங்க இதுக்கு யூஸ்ட் ஆயிடுறாங்க இந்த சிஸ்டமுக்கு. அதுவும் குறிப்பா பெண்கள் 6 மாசத்துல டாமினன்ட் ஆக ஆரம்பிச்சிடுறாங்க, நம்மளை ஏளனமா பார்க்க ஆரம்பிச்சிடுறாங்கன்ற மாதிரி பேசுவாங்க. அப்படியே பேசிட்டு வீட்டுக்கு அப்படி நடந்து போறாங்க சைக்கிள்ல. வீட்டுக்கிட்ட வந்தோடனே ஒருத்தர் கேட்கிறாரு, ஆமா நம்ம ஏன் இந்த வெள்ளக்காரங்களை பத்தியே பேசிட்டு இருக்கோம் அப்படின்னு கேட்கிறாரு ஒருத்தர். இன்னொருத்தர் சொல்றாரு, தட்ஸ் பிகாஸ் வி அட்மையர் them. அதனால நம்ம அப்படி இருக்கக்கூடாதுல்ல. இப்ப வெள்ளக்காரங்களை பத்தி திரும்ப திரும்ப பேசிட்டு இருக்காங்க அந்த காலகட்டத்துல. அந்த காலகட்டத்துல அவங்க ஆட்சியாளர்களா இருந்தாங்க. சோ ஆட்சியாளர்களை இவங்க வெறுக்கிறோம்னு நினைச்சா கூட உள்ளுக்குள்ள ஏதோ ஒரு அட்மிரேஷன் இருக்கு. அவனோட கல்ச்சர் மேல ஒரு அட்மிரேஷன் இருக்கு, அவனோட ஸ்கின் கலர் மேல ஒரு அட்மிரேஷன் இருக்கு, அவனோட மொழி மேல ஒரு அட்மிரேஷன் இருக்கு, அவன் கல்ச்சர் மேல ஒரு அட்மிரேஷன் இருக்கு. அதனாலதான் திரும்ப திரும்ப அவனை பேசிக்கிட்டே இருக்கிறது. சோ இங்கேயும் ஏறக்குறைய அந்த மாதிரியான ஒரு விஷயம் தமிழ்நாட்டுல. இவங்களுக்கு பயங்கரமான இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ். திரும்ப திரும்ப அவங்கள பேசிக்கிட்டே இருக்கிறது, எதிரியா போர்ட்ரே பண்றது. ஆக்சுவலா அவங்களை பேசாம விட்டுட்டு வேற வேலையை பார்க்கலாம். 3% இருக்காங்கன்னா பேச்சு 3% தான் இருக்கணும். ஆனா 30% இருக்கு. அவங்கள பத்தி நிறைய பேசுறாங்க. 2வது, தமிழ்நாட்டுல அவங்க வீக்கா இருக்காங்கன்னு பார்க்கல. ஒரு வகையில பார்க்கும்போது நிறைய எம்எல்ஏஸ் எம்பிஸ்லாம் இல்ல, ஹிஸ்டாரிக்கலா ரீசன்ட் பாஸ்ட்ல இல்ல, அது எனக்கு புரியுது. ஆனா ஒரு சிஎம் இருந்திருக்காங்க, பவர்ஃபுல்லான இன்ஃப்ளூயன்சஸ்லாம் இருந்திருக்காங்க. நான் சொல்றது லாபி குரூப்ஸா இருக்கலாம், அதிகாரத்துல இருக்கவங்களை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணக்கூடிய ஆட்களா இருக்கலாம். இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய நேரத்துல பிராமின்ஸா இருந்திருக்காங்க. ஸோ ஏதோ ஒரு பவரும் இன்ஃப்ளூயன்ஸும் அவங்களுக்கு தமிழ்நாட்டிலையும் இருந்திருக்கு. ஆனா சாதாரண சாமானிய பிராமினை ரெப்ரசென்ட் பண்றதுக்கான ரெப்ரசன்டேட்டிவ்ஸ் இல்லை, அது எனக்கு புரிஞ்சுக்க முடியுது. பட் பவர்ஃபுல்லான ஒரு குரூப்பா தான் இங்கே இருந்திருக்காங்க. ஆனா நீங்க சொன்னது மாதிரி மற்ற ரெஸ்ட் ஆஃப் இந்தியாவில் இருந்த அளவுக்கு இங்க இல்லை. இதுல இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு பாயிண்ட்டையும் சொல்றேன். இப்போ இந்தியாவை கனெக்ட் பண்ணக்கூடிய விஷயங்கன்னா இதெல்லாம் சொல்லுவீங்க. இந்தியான்ற ஒரு நாடு இருக்கு, காஷ்மீர்ல இருந்து கன்னியாகுமரி வரைக்கும் எக்ஸ்டெண்ட் ஆகுது. கனெக்ட் பண்ணக்கூடிய விஷயங்கள் இதெல்லாம் சொல்லுவீங்க. மதம் தான், ஹிந்துவிசம் ஓரளவுக்கு, ஹிந்துவிசம் ஓரளவுக்கு, லாங்குவேஜ் ஹிந்தின்ற லாங்குவேஜ் ஓரளவுக்கு கனெக்ட் பண்ணுது. அப்புறம் பிராமின்ஸும் பார்த்தீங்கன்னா காஷ்மீர் டு கன்னியாகுமரி இருக்காங்க. ஸோ அவங்களுமே ஒரு கனெக்டிங் பாயிண்ட் தான். ஸோ அந்த வகையில் நீங்க பார்த்தீங்கன்னா எங்கெல்லாம்
பிராமின்ஸோட டாமினன்ஸ் கம்மியா இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அந்த இடத்துலலாம் நேஷனல் மெயின் ஸ்ட்ரீம் பார்ட்டிஸோட இன்ஃப்ளூன்ஸும் கம்மியா இருக்கும். தமிழ்நாட்டில், பஞ்சாப்ல, காஷ்மீர்ல, சில நார்த் ஈஸ்டர்ன் பகுதிஸ்ல இங்கெல்லாம் பார்க்கலாம். ஸோ பிராமின்ஸோட இன்ஃப்ளூன்ஸ் எங்கெல்லாம் கம்மியா இருக்கோ, எங்கெல்லாம் ஹிந்துவிசமோட இன்ஃப்ளூன்ஸ் கம்மியா இருக்கோ, எங்கெல்லாம் ஹிந்தியோட இன்ஃப்ளூன்ஸ் கம்மியா இருக்கோ, அங்கெல்லாம் நேஷனல் பார்ட்டிஸோட இன்ஃப்ளூன்ஸும் கம்மியா இருக்கும். ஸோ அந்த ஒரு விஷயமும் இங்க இருக்கு. இது பேசிக்கான ஃபேக்ட். நம்ம சும்மா அப்படியே ஓவராலா நம்ம ப்ரௌஸ் பண்ணி பார்க்கும்போது இதை நம்மளால பார்க்க முடியுது. ஸோ தான் இப்போ நீங்க கேட்ட கேள்வி என்னன்னா, திரும்பவும் பிராமின்ஸ் வந்து டாமினண்டா வருவாங்களா அப்படின்ற மாதிரி கேட்குறீங்க. இதுல அதை மாத்துறாருன்னு கேட்குறேன். ரைட். பட் இதுல என்ன பாயிண்ட்னா, அப்படி திரும்பவும் பிராமின்ஸ் டாமினன்ட் கிளாஸா வராங்கன்னா தமிழ்நாடு ரிவர்ஸுக்கு போக வேண்டியிருக்கும். இப்ப தமிழ்நாடு ஏன் வளர்ந்துருக்கு, பஞ்சாப் ஏன் வளர்ந்துருக்கு, காஷ்மீர் ஏன் வளர்ந்துருக்கு? காஷ்மீர் வளர்ந்துருக்கக்கூடிய ஸ்டேட். காஷ்மீர் ஓவராலா ஒரு ஸ்டேட்டா சின்ன ஸ்டேட். ஸோ அதனால ஓவராலா அந்த ஸ்டேட்டோட ஜிடிபி எல்லாம் பாத்தீங்கன்னா கம்மியா இருக்கும். ஆனா நீங்க காஷ்மீருக்கு போனீங்கன்னா அங்க இருக்கிற மக்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா லிவிங் ஸ்டாண்டர்ட்ஸ் ரொம்ப ஹையா இருக்கும். அவங்க வாழ்ற லைஃப் ஸ்டைல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப நெக்ஸ்ட் லெவல்ல இருக்கும். சின்ன சின்ன வேலைலாம் பார்க்க மாட்டாங்க, கொஞ்சம் எஜுகேட்டடா இருப்பாங்க, நல்லா ஹெல்த்தியா இருப்பாங்க. ஸோ அதனால இந்த ஸ்டேட்ஸ் எல்லாம் ஏன் வளர்ந்துருக்குன்னா, அவங்க இன்னைக்கு அங்க வந்து ஸ்ட்ராங்கான இந்த மிடில் கிளாஸ் இருக்காங்க. பிசி ஸ்டேட்ஸா இருக்கு. அதெல்லாம் பிசி பொலிட்டிக்ஸ் வந்து பிசி டாமினண்டா இருக்கு. ஸோ இப்போ நீங்க என்ன சொல்றீங்க, ரிவர்ஸ் போக முடியுமா? ஒரு 80-90 இயர்ஸ்க்கு முன்னாடி இருந்த சூழலுக்கு நம்ம போக முடியுமா? காங்கிரஸ் இங்க ஆட்சி பண்ணும்போது என்ன மாதிரி சூழல் இருந்தது, அங்க அப்ப பிராமின் டாமினேஷன் இருந்தது, அந்த இடத்துக்கே போக முடியுமான்னு கேக்குறீங்க. அப்படி போக முடியாது. ஏன்னா அது ரிவர்சல். சொசைட்டி பின்னுக்கு போகாது என்னைக்குமே. ஸோ அதை ஓவர் கம் பண்ணிட்டோம். அதை ஓவர் கம் பண்ணி இந்த இடத்துக்கு வந்திருக்கும். பட் நான் இப்ப எப்படி பாக்குறேன், நெக்ஸ்ட் ஸ்டேஜ் என்னவா இருக்கும்னா, ஒரு காலகட்டத்தில் அவங்க எக்ஸ்ட்ரீம் டாமினன்ஸோட இருந்தாங்க, இன்னொரு காலகட்டத்தில் எக்ஸ்ட்ரீம் எதிரியா பார்க்கப்பட்டாங்க, இனிமேல் சாதாரணமா பாருங்க. அவங்க ஒன்றும் நோ டிஃப்ரெண்ட், சாதாரண மற்ற ரெகுலர் தமிழ்ஸ் மாதிரி தான். ஸோ இனி நார்மலைஸ் பண்ணிடலாம். அவங்கள போட்டு எதிரிலாம் பேசிக்கிட்டு 3% இருக்காங்க பொலிட்டிக்ஸ்ல, உங்க அளவுக்கு டாமினன்ஸ் இல்லை. ஸோ ஃபியூச்சரை பார்க்க ஆரம்பிக்கலாம். சும்மா இந்த மாதிரியான ஹேட் பொலிட்டிக்ஸ் பேசி டைம் வேஸ்ட் பண்ணிட்டு இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. யங்ஸ்டர்ஸை பிரெயின் வாஷ் பண்றது இப்பெல்லாம் அது கூட ஒர்க் அவுட் ஆக மாட்டேங்குது. எனக்கு தெரிஞ்சு யாரும் இப்போ அதெல்லாம் சீரியஸா எடுக்கிறது இல்லை. எனக்கு தெரிஞ்சு இந்த சின்ன குரூப்ஸ் மட்டும் தான் அதெல்லாம் பேசிட்டு இருக்காங்க. திராவிட குழுக்கள் தான் அதெல்லாம் பேசிட்டு இருக்காங்க. ஸோ அதனால ஃபியூச்சர் அதுவாக தான் இருக்கும். ஃபியூச்சர்ல திரும்பவும் பிராமின்ஸ் பழைய இடத்துக்கு போக முடியாது. அப்படி பழைய இடத்துக்கு போறாங்கன்னா நம்ம சொசைட்டி பின்னுக்கு தான் போகும். அப்படி ஒரு குரூப் ஏன் அவ்வளவு பவர்ஃபுல்லா இருக்கணும்? பவர் ஈவனா தான் டிஸ்ட்ரிபியூட் ஆகணும். ஸோ இங்க மிடில் கிளாஸ் நல்லா ஸ்ட்ராங்கா இருக்குன்றது நல்லதுதான். ஆனா நம்ம ஃபியூச்சர்ல என்ன பண்ணணும், இன்னும் பவரை டிஸ்ட்ரிபியூட் பண்ணணும். இன்னைக்கு ஒரு மாதிரி பிசிஸோட கண்ட்ரோல்ல பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ்லாம் இருக்குல்ல, அதை இன்னும் டிஸ்ட்ரிபியூட் பண்ணணும். இனி எல்லா மக்களும் கொண்டு போகணும். இங்க இருக்கக்கூடிய SC/ST மக்களுக்கும் கொண்டு போகணும். பிராமின்ஸுக்கும் அவங்களுக்கு ஏற்ற ரெப்ரசன்டேஷன் கொடுங்க. அவங்க 3% இருக்காங்கன்னா அவங்களுக்கு கொடுப்போம். அதுல என்ன குறைஞ்சு போச்சு? லிங்குஸ்டிக் மைனாரிட்டிஸுக்கு ஒரு பாப்புலேஷன் இருக்காங்க, பெர்சன்டேஜ் ஆஃப் பாப்புலேஷன், அவங்களுக்கு நல்ல ரெப்ரசன்டேஷன் கொடுங்க. ஸோ அதை நோக்கி நம்ம போகணும். இந்த ஹேட்ல இருந்து மீண்டு வரணும். அவங்கள பத்தி பேசி டைமை வேஸ்ட் பண்ணிட்டு இருக்க கூடாது. ஆனா அது காட்டக்கூடிய விஷயமான ஒரு இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் இருக்குன்றதான் காட்டுது. ஸோ அதுல இருந்து மீண்டு வரணும்ல. நமக்கு ஒரு இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ்னா அதுல இருந்து மீண்டு வரணும். ஸோ அந்த விஷயங்கள்லாம் தேவைன்னு நினைக்கிறேன். ஓகே, வெயிட் பண்ணி பார்க்கலாம் சீமான் அவர்களுடைய இந்த விஷயம் என்ன இம்பாக்ட் அரசியல் ஏற்படுது அப்படின்னு. நிறைய விஷயங்களை மட்டும் பகிர்ந்துக்கிட்டீங்க. நன்றி.